ஹேமை ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வரலட்சுமி பூஜை. வர ஆகஸ்ட் 21, 2026 அன்னைக்கு வரலட்சுமி பூஜை. என்னோட வாழ்க்கையில என்னோட வறுமையை விரட்டிய வரலட்சுமி பூஜையை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வரலட்சுமி பூஜை பண்ணா நல்ல கணவன் நல்ல மனைவி ஆண் பெண் இருவருக்கும் அமைவாங்களா அப்படிங்கறத பத்தியும் என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வரலட்சுமி பூஜை பண்ணா குழந்தை வரம் கிடைக்குமா? அதுவும் என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஹேமை ஃபேமிலி, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் வரலட்சுமி பூஜை பண்ணி என்னோட வறுமை எப்படி நீங்கிச்சு, வரலட்சுமி பூஜை பண்ணி என்னோட உறவுகளுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, என்னோட உறவுகளுக்கு எப்படி குழந்தை வரம் கிடைச்சிச்சு, இவ்வளவு ஈஸியா கூட வரலட்சுமி பூஜை பண்ண முடியுமா, இப்படி பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணேன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கல்யாண புதுசுல ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு அக்கா வரலட்சுமி பூஜைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்காக வரலட்சுமி பூஜை பண்ணாங்க அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அவங்க கணவருக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு. அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த கண்ணு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நான் வரலட்சுமி பூஜை பண்றேன்னு யாரோ சொல்லி வேண்டி இருந்தாங்களாம். அது மாதிரி அது நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அவங்க வரலட்சுமி பூஜை பண்ணாங்க. இந்த மாதிரி கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 11 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா அழகா பண்ணாங்க. அதை பார்த்து ரொம்ப ஆசையா இருந்தது. எப்படி இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு. ஆனா ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டேன். நம்ம எப்போ ஒரு சொந்த வீட்டுக்கு போறோமோ அப்பதான் வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தேன். அதே மாதிரியே நான் சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் சம்பாதிச்சு கட்டின வீடு கிடையாது. எங்களோட பூர்வீக வீட்டுக்கு நான் வரலட்சுமி பூஜை பண்ணேன். அது நம்மளோட சொந்த வீடு இல்லைங்களா, வாடகை வீடு இல்லாத சொந்த வீடு இல்லையா. சோ அதனால அப்போ நான் வரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஆசையோட நிறைய பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 25 பேர்ட்ட இன்வைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இவ்வளவு நாளா வாடகை வீட்டுல வாடகை கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வாடகை இல்லாம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அது கிராமத்துல இருந்தாலும் நமக்கு சொந்த வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல நம்ம எல்லாரையும் கூப்பிடணும். இங்க இருக்க பக்கத்துல ரிலேட்டிவ் அப்படிங்கறதுனால எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டுட்டா ஒருத்தருக்கு மனஸ்தாபம்னு சொல்லி ரொம்ப நெருக்கமான உறவுகளை நான் கூப்பிட்டு வரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அப்படி ரொம்ப கிராண்டாலாம் செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப எளிமையாவே செய்யலாம். அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா ஜாக்கெட் பிட்டு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு இந்த மாதிரிதான் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்துல பெரிய பெரிய மாற்றங்கள். இவ்வளவு கிராண்டா செய்யுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையா நம்ம வாழ்ற வீட்டுல செய்யலாம். நம்ம எந்த வீட்டுல இருக்கோமோ அந்த வீட்டுல ரொம்ப எளிமையா நம்ம வசதிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒருத்தருக்கு ஜாக்கெட் பிட் கொடுக்கலாம், இல்ல சாரி வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாம். அடுத்த வருஷம் பெரிய வளர்ச்சியை அந்த அம்மன் கொடுப்பாங்க. என்னோட அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துல வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. அப்படி பண்ண சரி. இப்போ என்னோட வறுமை நீங்கிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன். நான் இது நம்பிக்கை தான். நம்ம மனசார செஞ்சோம் அப்படின்னா நம்பிக்கையில நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நான் இந்த வரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது. கடன் மட்டும்தான் இருந்தது. நல்ல வேலையும் இல்ல. லாக்டவுன் டைம். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் வருஷம் நான் சாமி கும்பிடுறேன் அப்படிங்கும்போது வெறும் சின்னதா கலசம் வச்சு அதுல தேங்காய் வச்சு முகம் மட்டும் வைக்கணும்னு ஆசை. ஸோ முகம் வாங்கி வச்சு நான் பூஜையை பண்ணேன். அப்புறம் என்னுடைய நான் சின்னதா தான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் சாமி கும்பிடும்போது சின்னதா தான் வேண்டுதல் வச்சிருந்தேன். அடுத்த வருஷத்துக்குள்ள என்னோட கடனை மட்டும் நீக்கி கொடுங்க அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரியே என்னோட கடன் எல்லாம் நீங்கிடுச்சு. அதே மாதிரியே ஒரு எளிமையான வேலையும் கிடைச்சது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வேணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பொருளும் கிடைச்சது. அதோட எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10 ரூபாய் கூட என்னால கையில வச்சிருக்கவே முடியாது. ஆனா இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நாம யாருக்கிட்டயுமே 10 ரூபாய் கையேந்தி நிக்காத அளவுக்கு அம்மன் நம்மள வச்சிருந்தாங்க. இந்த அனுபவங்களையும் எனக்கு இந்த வரலட்சுமி பூஜை கொடுத்தது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரவுக்கு செலவுக்குமே போயும் சேமிக்கவே முடியாது. ஆனா என்னோட சேமிப்பு, என்னோட மரியாதை, என்னோட சுயமரியாதை எல்லாத்தையும் எனக்கு அந்த வருஷம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 10 ரூபானாலும் என் கையில நான் யாரையும் எதிர்பார்க்காம வச்சுக்கிற அளவுக்கு என் அம்மா உருவாக்குனாங்க. அடுத்த வருஷம் அதை விட இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்தாங்க. அதுக்கும் அடுத்த வருஷம் அதை விட இன்னும் வளர்ச்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி
பால் பாக்கெட்டுக்கே வழி இல்லாம இருந்த என்னைய ஒவ்வொரு படியா உயர்த்தி கொண்டு வந்தவங்கதான் வரலட்சுமி தாய் பூஜை. அதனால இந்த பூஜை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டையுமே அம்மா கொடுத்தாங்க. மனசார நம்பிக்கையா கும்பிடுற எல்லாருக்குமே அம்மா கண்டிப்பா செய்வாங்க. இவ்ளோ கிராண்டா செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. சின்னதா ஒரு கலசம் வச்சு நம்ம வீட்டுல நிறைவா செய்யலாம். இதுக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க விரதம் இருங்க. உங்களுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா விரதம் இருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம பாலும் பணமும் சாப்பிட்டு, இல்ல சாப்பாடு சாப்பிட்டு அம்மாவை நினைச்சு அன்னைக்கு பூரா அவங்களுடைய ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணலாம். எப்போ வரலட்சுமி பூஜை விரதம் இருக்கணும் அப்படின்னா, காலையில் நல்ல நேரம் இருக்கும், சாயந்தரம் நல்ல நேரம் இருக்கும். அந்த மாதிரி எந்த நேரம் நல்ல நேரமோ அந்த நேரம் பார்த்து நம்ம வழிபாடு செய்யலாம். நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட் எடுத்து அதை பார்த்து படிச்சு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையா நம்ம யாரையுமே கூப்பிடாம ஒரே ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டோ சீலையோ கொடுத்து விரதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு நல்ல வரன் அமையுமா வரலட்சுமி பூஜை இருந்தா அப்படிங்கறத பத்தி என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு, என்னோட சொந்தக்காரங்க, அந்த பொண்ணு அடுத்த வருஷம் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி என் கூட வரலட்சுமி விரதம் இருந்தாங்க, நோன்பு கையை கட்டிக்கிட்டு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரன் கரெக்டா அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரியே இன்னொரு ஃப்ரெண்டும் விரதம் இருந்தாங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, குழந்தை வரம் கேட்டு வரலட்சுமி பூஜை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் அவங்க விரதம்லாம் இருக்கல. ஆனா எங்க வீட்டுக்கு நோன்பு கயிறு கட்டிட்டு அம்மனை வழிபாடு செஞ்சு அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டி கயிறு கட்டி விட்டேன். சாமி கும்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க போன வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு வரும்போது 1 இயர்ல கன்சீவாகி வந்தாங்க. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு குழந்தையோட வருவாங்க. கண்டிப்பா வரலட்சுமி பூஜைய அம்மாவை நினைச்சு விரதம் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு புடவையோ இல்ல ஜாக்கெட் பிட்டோ தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொடுத்தாவே போதுங்க. அடுத்த வருஷம் அது டபுள் ஆகுற அளவுக்கு அம்மா வசதியை தருவாங்க. இது என்னோட அனுபவம். என்னோட வறுமையை இப்படிதான் போக்குனாங்க. என்ன பொருள் தேவை, எப்படி கலசம் வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடுறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.